ஓரளவுக்கு இதை உணர்ந்ததுனாலதான் துணை முதலமைச்சரை கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் முன்னாடியே தான் முதலமைச்சர் ஆனதுல இருந்தே முன்னிறுத்தி கொண்டு வந்து கடைசியில இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்ப 4 மாதங்கள்ல கூட கடைசி 2 மாதங்கள் முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் தொடர்வார் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள்லாம் அங்கங்க ஊழல் செய்தியா வருது. அது வந்து வயது முதிய வயது காரணம் இல்ல, இதுவும் காரணமா இருக்கலாம். அவங்களுக்கு தெரியும். இப்போ ஒருத்தர் தப்பு பண்ணிருக்காருன்னா இந்த தப்பு நம்ம பண்ணிருக்கோம், இந்த வழக்குல இந்த கோர்ட்ல இருக்குது, நம்ம மாற்றத்துக்கான சூழல் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில செயல்படுறது ஒண்ணு. ரெண்டாவது உடல்நிலை ஒத்துக்கொள்ளாமல் வயது காரணமாக சரி நமக்கு அப்புறம் நம்ம மகனுக்கு விட்டு கொடுக்கலாங்கிற எண்ணம் கூட இருக்கலாம். இப்போ மூத்த அமைச்சர்கள்லாம் இன்னைக்கு உதயநிதி அவர்களுக்கு ஜாலர் அடிக்கிறதுனா எதுக்காக அடிக்காங்க? அடுத்தது அவர் தான் முதல்வர் காலில் விழுறாங்க. சுயமரியாதை என்னன்றது எல்லாருக்கும் பட்டவர்த்தனமா வெளிச்சு போட்டு காட்டுறாங்க. கரெக்ட். இப்ப நீங்க நீதியை பத்தி சொன்னீங்க. அதாவது தாமதமான நீதியும் ஒரு அநீதி தான். இப்ப 2011 இந்த வழக்கு போட்டு 2014-15 முடிவுக்கு வந்துருந்துச்சுன்னா தமிழ்நாடு வந்து இந்த 4 வருஷம் ஒரு துரதிருஷ்டமான ஒரு முதலமைச்சரை சந்திச்சிருக்காது. அவர் வந்து முதலமைச்சராக இருக்கிற சூழ்நிலை இருந்திருக்காது. இவர்கள் தாமதப்படுத்தக்கூடிய நீதி என்பது ஒரு அநீதி. இருந்தாலும் தாமதமாக கிடைத்தாலும் நீதியை நிலைநாட்டினார்கள் அப்படிங்கிற மகிழ்ச்சி தமிழக மக்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்குமே அது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறத